அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை, நம் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுல தான் இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, நல்ல வேலை கிடைச்சிட்டா என் வாழ்க்கை வளமா மாறிடும், நல்ல காசு கிடைச்சிட்டா என் வாழ்க்கை வளமா மாறிடும், நல்ல ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா என் ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு மணமகள் கிடைச்சிட்டா, அதுவும் நல்ல ஒரு சொந்த வீடு, பொண்ணை கட்டினா வீடு, பொண்ணை கட்டினதுங்க வீடு, பொண்ணை கட்டிட்டா காரு, பொண்ணை கட்டினா இத்தனை சவரம் நகை ரொக்கம், இதெல்லாம் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா, என் வாழ்க்கை எப்படி ஆயிடும்? வளமாயிடும், பேஷ் அப்படி இருக்கும். இந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தில் ஒரு பதவி, ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, ரயில்வேல மட்டும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும், லைஃப்ல நான் செட்டில்ட் ஆயிடுவேன். இவ்வளோ லாட்டரியெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, தடைப்படுத்தி விட்டார்கள். கேரளாவில் இருக்குது, பெங்களூர்ல, கர்நாடகாவில் லாட்டரி இருக்குதா? லாட்டரி இல்லை, அங்கேயும் பேன் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். கேரளாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லாட்டரியெல்லாம் இருந்ததுங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி லாட்டரி சீட்டு. வடபழனி பகுதியில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார், அவரு டேவிட் தாத்தா. அவர் எங்கிட்ட கொடுப்பாருங்க. கொடுத்து அவர் வேற எங்கேயும் பார்க்க மாட்டார், சர்ச்சைக்கு தான் லாட்டரி சீட் எடுத்துன்னு வருவார். ஏன்னா எங்கள் வீடு எங்கே தான் இருக்குதுங்க, சர்ச்சில். அவரே கொடுத்து பார்ப்பா. அவருக்கு பெரிய ஆசை என்னன்னா, இந்த சர்ச்சை கட்டணும், பக்கத்துக்கு லேண்டை வாங்கிடணும், அதுக்கு 1 கோடி லாட்டரி சீட்டு விழுந்தா நல்லா இருக்கும். நான் தாத்தா ஒரு நம்பரில் போயிடுச்சு தாத்தா, மிஸ் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் லாட்டரி அந்த நம்பர் எதில் வரும்? பேப்பர்லேயே வரும். இப்பெல்லாம் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சிலருடைய எண்ணம், திருமணம் ஆயிட்டா, அதுவும் நல்ல பொண்ணு, அருமையான வசதியான ஒரு பிள்ளை கிடைச்சிட்டா, ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிட்டா, ஒரு நல்ல ஒரு இடத்த வாங்கிட்டா லைஃப் செட்டில் ஆயிடும். இந்த படிப்பை மட்டும் நான் முடிச்சிட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடும். இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்வேன், கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு மனுஷனுக்கு நேராய் தேடி வந்து அவன் மேல பனி மாறி அமருகிறதோ, வசனம் சொல்லுது, என் வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். உங்க மேல எந்த தரிசனத்தோட, என்ன திட்டத்தோட, என்ன தீர்மானத்தோட ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கு நேராக வந்து உங்களை ஒட்டி கொள்கிறதோ, அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கை வளமாக்கும். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். நிறைய பேஸ் இருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி அம்மிங் வருது, கவனிக்கணும். அப்போ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு திருச்சபைக்கோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை வேதம் அப்பமாக சொல்லுகிறது. வார்த்தையை வேதம் என்னவா காண்பிக்கிறது? அப்பம். வார்த்தையை வேதமானது விதையாக காண்பிக்கிறது. வார்த்தையை வேதம் கோதுமை கதிராக காண்பிக்கிறது. என்னமான தேவ மக்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அப்பத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அப்பம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில இருந்து தான் வருகிறது. கோதுமையை அவர்கள் கதிர் பொறுக்கி, அதை சுத்திகரித்து, அதை மாவாக இடித்து அரைத்து, அதோடு கூட தண்ணீர் சேர்த்து, எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைந்து, அதை நல்லா அழகா உருட்டி அந்த தவால அல்லது அந்த கடாயில போடும் பொழுது நல்ல ஒரு சப்பாத்தியாகவோ அல்லது நல்ல ஒரு ஆகாரமாக, அப்பமாகவோ அது வருகிறது. அநேகரை அது போஷிக்கிறது.
என் அன்பான தெய்வ மக்கள், இஸ்ரவேல் தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கோதுமை தான் விசேஷமான ஒரு தானியம் இஸ்ரவேல் தேசத்தில். அதிலையும் பெத்லகேமில் வருகிறதான அந்த கோதுமை தான் ரொம்ப ஹை குவாலிட்டி, ரொம்ப விசேஷமானது. உயர்தரமான கோதுமை நீங்க வாங்கணும்னா இஸ்ரவேல் தேசத்தில் எங்க தான் போய் வாங்கணும் சொல்லுங்க? பெத்லகேம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் பெத்லகேம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் வந்ததுன்னா, பெத்துனா வீடுன்னு அர்த்தம், கேம் அப்படி சொன்னா அப்பம்னு அர்த்தம். அப்பத்தின் வீடு, அதுதான் பெத்லகேம். அப்பத்தின் வீடு. உச்சிதமான உயர்தரமான ஒரு கோதுமை எங்க கிடைக்கும்னா அந்த பெத்லகேம்ல தான் கிடைக்கும். அப்பத்தின் வீடு அங்கதான். ஒருத்தர் யாராயிலும் உங்க ஊர் எதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை கேட்டா, இஸ்ரேல் மக்கள் எங்க ஊர் பெத்லகேம்ங்க அப்படி சொல்லிட்டா, அப்ப உங்களுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்காது, சாப்பிட்றதுக்கே பஞ்சமே இருக்காது. ஏன்னா எல்லா ஆகாரத்தின் ஒரு வீடாக, அப்பத்தின் வீடாக பெத்லகேமை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. அப்பத்தின் வீடு, அது ஒரு உயர்தரமான அந்த நெற்கதிர்கள், அந்த கோதுமை கதிர்கள் விளைவிக்கிற ஒரு பூமியாக அந்த பெத்லகேம் இருந்ததினால பெத்லகேம் இஸ் வெரி ஸ்பெஷல். இன்னொரு விஷயத்துல பெத்லகேம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெத்லகேம்ல தான் தாவீது அரசன் பிறந்தார். தாவீது ராஜா. இஸ்ரவேல் தேசத்துல ராஜா அப்படின்னு ஒரு பேரை நீங்க சொன்னீங்கன்னா, ராஜான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, உடனே அவங்க மைண்ட்ல எந்த ராஜா தான் மனசுல வருவாரு? தாவீது தான் வருவார். நிறைய ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள், அநேக ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். ஆனா ராஜானா அவங்களுக்கு ஒரே ஒரு ராஜா, பெரிய ராஜா, அழகான ராஜா, பராக்கிரமசாலியான ராஜா தாவீது மட்டும்தான். அதனால பெத்லகேம் வெரி ஸ்பெஷல். இன்னொரு விஷயத்துல பெத்லகேம் ஏன் விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு அது அப்பத்தின் வீடு, உயர்தரமான கோதுமை அங்கதான் கிடைக்கும். ரெண்டாவது தாவீது அந்த ஊர்ல தான் பிறந்தார். அதையும் தாண்டி ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த ஊரில, அந்த அப்பத்தின் வீடாகிய அந்த ஊரில நானே ஜீவப்பம் என்று சொன்னதான நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே வந்து குழந்தையாக பிறந்தார். ஆகவே அந்த பெத்லகேம் ரொம்ப விசேஷமானது. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆமேன் போடணும், ஒரு தோத்திரம் போடணும். அல்லேலூயா சொல்லிட்டா ரெண்டு கையை என்ன பண்ணணும்? உயர்த்தி அல்லேலூயா. இது இப்படி தான் பண்ணுவீங்க? அல்லேலூயா. இந்த விக்கிரக போட்டோ அதுதான் இப்படி தான் பண்ணிருக்கோம். பார்த்துறீங்களா? நீங்களா விக்கிரகங்கள், நீங்களா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், கை எப்படி உயர்த்தணும்? அல்லேலூயா சொல்றதுல ஒரு ஆமேன வரல, அல்லேலூயா வரல, கையும் உயர்த்தலைன்னா நான் நினைச்சுக்குவேன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டுங்க. நீங்க அவங்களுக்கு தட்டு இயேசு நாமத்தில் எழுந்துரு, லாசருவே எழுந்து, ஏன்னா வெளியே போயிட போறாங்க. அதனால கர்த்தருக்குள் நித்திரை அடையாம ரொம்ப விழிப்பு என்ன பண்ணணும்? வார்த்தைய கவனிக்கணும். அப்போ ஏன் இந்த பெத்லகேம் ரொம்ப விசேஷமானது? 3 விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டேன். எங்க சொல்லுங்க ஜோயல், எழுதின வச்சுக்கிறேன். மனசுல எழுதுறியோ? மனசுல எழுதுறான் தம்பி. சொல்லுங்க பாப்போம், ஏன் ரொம்ப விசேஷமானது? முதலாவதாக அப்பத்தின் வீடு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவதா அது ஒரு தாவீதின் ஊராக இருக்கு. தாவீது பிறந்த ஊர் மாதிரி பெத்லகேம். ஆகவே ரொம்ப விசேஷம். ஓகே, மூணாவது இயேசுவே அந்த ஊர்ல வந்து என்ன பண்ணாரா? பிறந்தார். சோ பெத்லகேம் இஸ் வெரி ஸ்பெஷல், ரொம்ப விசேஷம். இந்த பெத்லகேம்ல தேவனுடைய வார்த்தை, அப்பம்னாவே கர்த்தருடைய வார்த்தை, அது அப்பத்தின் வீடு. அப்போ வார்த்தையின் வீடு. வார்த்தைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசை பளிச்சுன்னு ஒன்று ஞாபகத்தில் வரணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை
லிசன் லிசன், நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. நல்ல கையை மேல ஊத்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வெரி குட் வெரி குட். கையை உயர்த்தி சொல்றீங்க அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள யாரும் மறிக்கல. ஆமென். அப்போ இந்த ஊரில் ஒரு அழகான குடும்பம் வசித்து வந்தார்கள். அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர் பெயர் எலிமேலேக்கு. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மேலேக்கு? எலிமேலேக்கு. அவருடைய மனைவி பெயர் நகோமி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் மக்லோன், இன்னொருத்தன் பெயரு கிலியோன். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்ப தலைவர் பெயர் வெரி குட். மனைவி சூப்பர். அப்புறம் அவங்க பிள்ளைங்க பேரு மக்லோன், கிலியோன். இவங்க 4 பேர். அந்த ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த பெத்லகேம்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பெத்லகேம் என்ன வந்ததுமா? அப்பத்தின் வீட்டில பஞ்சம். அப்பம் என்கிற அந்த வீட்டில ஆகாரம் இல்லை. குறைவு வருது. போராட்டம், துன்பம், உபத்திரவம், கண்ணீர், பாடு இதெல்லாம் வந்த உடனே அந்த எலிமேலுக்கு ஒரு ஐடியா பண்றார். என்ன பண்றாருன்னா, இருக்கிறதையும் நம்ம விட்டுட வேண்டாம், இருக்கிறதெல்லாம் நம்ம புரட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்துல ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருக்குது, மோவாப். அந்த ஊர் பேர் என்னதுங்க? மோவாப். அந்த ஊர் இருக்குது, அந்த தேசம் இருக்கிறது. அங்க போயிட்டு நம்ம வியாபாரம் பண்ணி அங்க செட்டில் ஆயிடலாம் சொல்லி நல்ல ஒரு வசதி படைச்ச ஒரு மனுஷன். இருக்கிறது எல்லாத்தையும் அவர் வாரி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மோவாபுக்கு போறார். மோவாபின் மக்கள் பார்க்கிறான், டே ஒரு ஃபாரினர் ஒருத்தன் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறான், ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கிறான். சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான ஆளே இல்லை. பார்த்தாவே அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது. பார்த்த உடனே முகம் பிரகாசமா இருக்குது. நகோமி அம்மா பார்க்கவே பல பல பலன் இருக்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா ஸ்ட்ரென்தன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, பார்க்க அழகா இருக்கிறாங்க. யூதர்கள் பொதுவாகவே ரொம்ப அழகா இருப்பாங்க. யூதர்கள் பொதுவா அழகா இருப்பாங்க. 90 வயசுலையும் 80 வயசுலையும் 85 வயசுலையும் 90 வயதே ஆனா கூட பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆண்களும் அழகா இருப்பாங்க. அதனாலதான் சாராள் அங்க போகும் பொழுது அவ்வளோ பெரிய பாட்டி, கிட்டத்தட்ட அபவ் 80 வயசு பாட்டி மேல அந்த ஊர் ராஜாக்கு என்ன வருதுங்க? ஆசை வருது. பாருங்க, 80 இயர்ஸ் தான், 80 வயசு தான். ஆனா பார்க்க அவ்வளோ வசீகரமா இருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த யூத பெண்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அப்போ நகோமி ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அந்த எலிமேலுக்கு பார்க்க நல்ல திடகாத்திரமா இருக்கிறாரு. 2 பிள்ளைகளும் பயங்கரமா இருக்கிறாங்க. அந்த ஊரே கண்ணு வைக்குது. யார் மேல சொல்லுங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லணும்னு கேட்டுக்கிடுங்க கதை. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இப்படிதான் ஏதோ படிச்சு அப்படியே சொல்றது இல்லை. அந்த ஊரே, இதெல்லாம் நீங்க பைபிள்ல பார்த்தா இருக்காது, ஆனா நீங்க இமேஜ் பண்ணணும், இமேஜ் பண்ணி பார்க்கணும். அந்த மோவாப் தேசத்துல உள்ளவங்க எல்லாரும் இந்த ஒரு குடும்பத்தை பார்க்குது. அந்த குடும்பம் பார்க்கவும் நல்லா இருக்கிறாங்க. பேச்சு பார்த்தா அந்த அம்மா நகோமி அம்மா பாடிட்டே வருது, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கைத்தட்டி பாடலாமா? யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அழகா பாட்டு பாடுறாங்க. அந்த நட, அந்த உடை, அந்த பார்வை, அவங்க கலரு, அவங்க பேச்சு, நான் மாதிரி இருக்குது இந்த ஃபேமிலி. இவங்கள 4 பேர் நம்மள ஒரு மாதிரி பார்த்தா நமக்கே எப்படி ஆயிடுங்க, ஆஹா நம்ம ஏதோ ஸ்பெஷல் தான் போல அப்படி சொல்லி அப்படி வராங்க. வந்தா ஊர்கண்ணே பட்டுருச்சுங்க, ஊர்கண்ணே பட்டுருச்சு, ஊர்கண்ணே பட்டுருச்சு. மோவாப் எப்பவுமே ரொம்ப அழகான ஊர். அநேக நேரத்தில் நமக்கு வார்த்தை மேல கொஞ்சம் சலிப்பு வந்துருது.
ஏன்னா வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் சிரிக்கணும், இப்படிதான் பழகணும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சில நேரத்தில் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் போக 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 கஷ்டமாயிருது. நாங்க எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஆனா வேதத்தின்படி போனா இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னே சொல்லுதே, கஷ்டமா இருக்குதே. ஆமா, பெத்லகேம் அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம் சில நேரத்தில் கடினமா தான் இருக்கும், சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும், சில நேரத்தில் பஞ்சம் கூட வரும். பெத்லகேம்ல பஞ்சம் கூட வரும், வருத்தமா இருக்கும். தூரத்தில் இருக்கிற மோவாப், மோவாப் என்றால் உலகத்தை குறிக்கும். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இதெல்லாம் மோவாபின் காரியங்கள். அது அப்படியே வசீகரமா தான் இருக்கும்மா. சொல்லுங்க பார்க்கலாம். உலக காரியங்கள், சத்தமா வரலையே, உலக விஷயங்கள் கண்ணுக்கு வசீகரமாக இருக்கும், ஈர்க்கத்தக்கதாக இருக்கும், ஆசை ஆசையா இருக்கும். ஆமா, ரொம்ப ஆசையா இருக்குது. மோவாப்ல போன உடனே எளிமையில நினைச்சிருப்பார், இதுக்கப்புறம் நம்ம ஜம்முன்னு இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? என்ன தெரியுமா நடந்தது? என்ன தெரியுமா நடந்தது? அந்த ஊருடைய ராஜா, மோவாபுடைய ராஜா, அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மக்லோன் கிளியோன், இந்த இந்த மனுஷனுக்கு எளிமையில பிள்ளைகள் இருவருக்கும் 2 பிள்ளைங்க மருமக்களை வந்தாங்களே. யார் தெரியுமா உங்களுக்கு பேரு? ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேரு ரூத். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இவங்க சாதாரணமா ஏதோ பக்கத்து பொண்ணுங்க இல்லைங்க. இந்த 2 பேரும் யாருன்னு சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவங்க அந்த மோவாப் தேசத்தின் ராஜகுமாரத்திகள். அப்படின்னா யாருமா ராஜகுமாரத்தினா? யாரு? இளவரசிகள். யாருமா? இளவரசி. அந்த ராஜா விட்டு பொண்ணு 2 பேரும் ராஜாவினுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டதான பெண் பிள்ளைகள். 2 பேரும் இந்த வீட்டில் சம்பந்தம் கலந்துட்டாங்க. இன்னும் சந்தோஷம். அப்பா, அந்த நகோமி அம்மா பாக்குது, என் மருமகளுங்க யார் தெரியுமா? யார் மருமகள்? 2 பேரும் இளவரசி. இந்த நாட்டு ராஜாவுடைய பொண்ணுங்க, இந்த ஊரினுடைய ராஜாவுடைய பிள்ளைகள். இப்ப எங்க மருமகளா இருக்கிறாங்க? நகோமியுடைய மருமகள்கள் ராஜாவின் பிள்ளைகள். அந்த கொண்டு போய் விட்டுறியாமா? குழந்தை கொண்டு போய் விட்டுடுமா? பாரு, அம்மா தான் எனக்கு வேணும் சொல்லுது அந்த குழந்தை. அந்த தாய் எங்க இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பசங்களுக்கு அம்மா தான் வேணும். என்னதான் இருந்தாலும் அம்மா தான் வேணும் அப்படி சொல்லி. ஏன்னா அம்மா கிட்ட தான் அதோடைய தேவையெல்லாம் என்ன பண்ணும்? சந்திக்கப்படும். ஆனாலும் காலங்கள், சூழ்நிலைகள் வரும்பொழுது என்னதான் அரசனுடைய குமாரத்தியா இருந்தாலும் எங்க தான் வரணும்? மாமியார் வீட்டுக்கு போகணுமே. அதனால அவங்க அப்பா கட்டி வச்சுட்டாரு. அந்த வீட்டில் இந்த 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? கவனியுங்கள். மோவாப் தேசத்துல வசீகரம் இருந்தது, ஈர்ப்பு இருந்தது, கண்ணுக்கு கவர்ச்சி இருந்தது. மோவாபை குறித்து, மோவாப் தேசத்தை குறித்து என்னாகம புத்தகத்தில் பார்ப்போமானா, இச்சைகள் நிறைந்த ஒரு பட்டணம் மோவாப் தேசம், அருவருப்பு நிறைந்த ஒரு தேசம் மோவாப் தேசம். மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிறதான ஒருவனும் என் ஆலயத்தை உட்பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சபித்த தேசம் அந்த மோவாபின் தேசம். பாவ ஒரு சந்ததி. பிரியமான லோத்துடைய பிள்ளைகள் மோவாப், அம்மோன் என்கிறதான 2 பிள்ளைகள் பாவத்தில் முறை தவறி பிறந்ததான பிள்ளைகள். அந்த மோவாப், அம்மோன், அந்த பிள்ளைகள் வழியாக ஒரு தேசம் உருவானது. மோவாப் என்பது ஒரு தேசம், அம்மோன் என்று சொல்லி ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் தவறான ஒரு முறையில் தகப்பன் வழியாகவே பிள்ளை பெற்றெடுத்ததான் லோத்தின் பிள்ளைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட தேசம். ஆகவே சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக, சபிக்கப்பட்ட கர்த்தன் பார்வையில் அருவருப்பான ஒரு தேசமாக அந்த மோவாப் இருக்கிறது. லிசன், கவனியுங்கள். இப்ப பெத்லகேம் கர்த்தருடைய அப்பமாகிய வீடு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம், கர்த்தருடைய சத்தியம் நிறைந்த ஒரு இடம்.
அங்க பஞ்சம் வந்ததுமா, அங்க குறைவு வந்தது. பஞ்சம்னா குறைவுன்னு அர்த்தம். ஆகார பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகார குறைவு, தண்ணீர் குறைவு. உடைக்கு பஞ்சம், உடை குறைவு. பிரியமான பொருளாதார குறைவு, பொருளாதார பஞ்சம் அப்படின்னா பொருளாதார குறைவு. சரியா? பஞ்சம்னா வேற ஒண்ணும் இல்லை, குறைவுன்னு அர்த்தம். ஒரு சில நேரத்தில் நமக்கு சத்தியம் இருக்கிற இடத்துல சத்தியத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் பொழுது குறைவுகள் வரலாம், குறைவுகள் வரலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி மோவாப் பக்கமா நம்ம கண்ணு கொஞ்சம் திரும்பி பார்த்து அங்க போக ஆரம்பிப்போமானா, அங்க குறைவு அல்ல, அங்க அழிவு வரும். அங்க என்ன வருமா? இப்ப வசந்த வாசிங்க, 3rd verse, 3ஆம் வசனத்தை வாசிங்க. நகோமின் புருஷனாகிய எலிமேலுக்கு இறந்து போனான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் அங்க அழிவு வந்ததுமா. நீங்க நிறைய பேர் குறைவை பார்த்து கவலைப்பட்டு, ஐயோ குறைஞ்சு போயிடுச்சு, அங்க போனா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அங்க போனா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கலாம், அங்க போனா ரிலாக்ஸ்டா இருக்கும். லிசன், அங்கே அம்மா அழிவு காத்து கொண்டிருக்கிறது, அழிவு காத்து கொண்டிருக்கிறது. மோவாப் எப்பவுமே அழிவு கொண்டு வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் மனசுல ரொம்ப கவலையா இருக்குது பாஸ்டர், அதனால தான் நான் ரொம்ப வருத்தமா இருந்ததுனால கொஞ்சம் அந்த சாராயம் குடிச்சேன், கொஞ்சம் அந்த விஸ்கி பிராந்தி குடிச்சிட்டேன், ரொம்ப டென்ஷன் பாஸ்டர், வேற வழி இல்லை, அதனால ஒரு 2 சிகரெட் அடிச்சிட்டேன். ஒரு சிகரெட் ஊதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குது மனசுக்கு, கொஞ்சம் ஆன்ஸ் போட்டுக்கிட்டேன் பாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, லைஃப் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஆகவே கொஞ்சம் ஷோ பார்த்தேன், அந்த சினிமாக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் சேர்ந்து நாங்கள் அந்த சினிமாக்கு போயிட்டு வந்தோம். குடும்ப படம் பாஸ்டர், காமெடி படம் பாஸ்டர், நான் அவருடைய ரசிகர், அதனால எல்லாமே சேர்ந்து எங்க போனோம்? சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தோம். சினிமா தியேட்டர் தான் மோவாப், யூடியூப் தான் மோவாப், ஆமா ஃபேஸ்புக் தான் உன்னுடைய மோவாபாக இருக்கும், சாராயம் தான் உன் மோவாபாக இருக்கும். இங்க வேதத்துல சாராயம் யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் போடப்படலாமா? தட் இஸ் கால் மோவாப். பைபிள் எப்படி சொல்லுது? அது ஒரு மோவாபாக இருக்கிறது, அது வசீகரமா தான் இருக்கும், உன் டைம் போறதே தெரியாது அங்க போனா. ஆனா அது எது கொண்டு வரும்னா அழிவு கொண்டு வரும். தம்பிங்க பாரு, தம்பிங்க பாரு, அது இட்டு ஓரமா வச்சுட்டு உட்காரணும். பைபிள் கொண்டு சுதாவா சுமதியா பைபிள் குழந்தைக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அதை சின்ன வயசுல இருந்தே உட்கார வச்சு பழக்க வைக்கணும். ஆமா, இது விளையாடுற இடம் கிடையாது, பார்க்குற சிரிக்கிற இடம் கிடையாது, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். லிசன், அந்த மோவாபு என்ன செய்யணும்மா? கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். எலிமேலுக்கு ஃபர்ஸ்ட் அழிச்சது எலிமேலுக்கு தான் அப்பா, அவர் அழித்து போட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சந்ததி மக்லோன் கிலியோன் 2 பேருமே மரித்து போனார்கள். என் அன்பான தேவ பிள்ளை, நல்ல கவனிங்க, உன்னோடு கூட உன் பிரச்சனை முடியாது, உன் சந்ததிக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துடும், அழிவை கொண்டு வந்துடும். மோவாப் ரொம்ப பயங்கரமானது. இன்னைக்கு நிறைய பேர் மோவாபை சீரியஸா பார்க்கறதே இல்ல. மோவாபை சீரியஸா பார்க்கறதுல ஷார்ட்ஸ் தான் மோவாபு, ரீல்ஸ் தான் மோவாபு. சொல்லுங்க சொல்லுங்க, மோவாப் சொல்லுங்க. ஷார்ட்ஸ் தான், ரீல்ஸ் தான், சீரியல் தான், சத்தம் வரல, சினிமா தான், இன்ஸ்டாகிராம் தான், ஃபேஸ்புக் தான், டிவி தான், கிரிக்கெட் தான், ஊர் கதை தான், சாராயம் தான், சிகரெட்டு தான், பாக்கு தான். சொல்லுங்க, இது கஷ்டமா இருக்கோ? கஷ்டமா இருக்குதாம்மா? லிசன், மோவாப் அடுத்து என்ன பண்ண தெரியுமா? எங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், பார்க்கலாம். ஜாய், ஞாபகம் இருக்குதா? மோவாப் என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தை, நம்ம சந்ததிய சொல்லுங்க, அழித்துடும், அழிச்சு போட்டுடும். அழிச்சிடும் தம்பி, ஞானத்தை அழிச்சிடும்பா, பொருளாதாரத்தை அழிச்சிடும்பா, ஆயுஷ் நாட்டை அழிச்சிடும்பா, ஆரோக்கியத்தை அழிச்சிடும்பா, படிப்பு அழிச்சிடும்பா, பதவி அழிச்சிடும்பா, உன் குடும்பத்தை அழிச்சிடும் தம்பி. வசீகரமா தான் தெரியும், இன்பமா தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும்,
ஆனா அது உன்னை அழிக்கக்கூடியது. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது ஒரு கருத்தை சொல்லட்டுமா? நீங்க பார்க்கணும். 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புத்தகத்துல 13வது வசனத்தை வாசியுங்கள். அவங்க பெரியவர்களாக மட்டும் நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு என் சபையை பார்த்து சொல்றேன், என் மக்களே, என் ஜனங்களே. மக்களே சொன்னா என் பிள்ளைகளேன்னு அர்த்தம். இதெல்லாம் நாகர்கோயில்ல, கன்னியாகுமரியில, கேரளால என் மக்களே மக்கள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எத்தனை மக்கள் கேட்பாங்க. நம்ம தமிழகத்தில் தான் மக்கள்னா இவங்கெல்லாம் இத்தனை மக்கள், இந்த தெரு மக்கள்லாம் அப்படி. ஆனா அந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற மக்கள்னா பிள்ளைகள்னு அர்த்தம். மக்கள் என்னதுப்பா? மாக்கள்னா மாக்கள்னா மிருகன்னு அர்த்தம். மாடு மட்டும் இல்ல, மிருகங்கள், கால்நடைகள் எல்லாம் மாக்கள். மக்கள்னா பிள்ளைகள் அர்த்தம். இதான் சரியான பொருள், சரியான அர்த்தம். மக்கள் என்ன அர்த்தம்? பிள்ளைகள் அர்த்தம். மாக்கள்னா வள்ளுவர் சொல்வார், மாக்கள் சொல்வார். மாக்கள்னா மிருகங்கள், கால்நடைகள். சரியா? அப்போ நகோமி அம்மா சொல்றாங்க பாருங்க, மாமியார்னா இப்படிதான் பேசணும். மாமியார் என்ன சொல்றாங்க? என் பிள்ளைகளே. அவங்க மருமகளை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? இப்படிலாம் அழைச்சாங்கன்னா, என் மகளேன்னு அழைச்சாங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை வராது. மக்கள் இல்லை, மக்களே தான் அழைக்கிறாங்க. ஒரு சனியை பிடிச்சுன்னு வந்தேன். எதை பிடிச்சுன்னு வந்துடுறாங்க? ஏன் உனக்கு தான் சனியன்னு தெரியுத, ஏன் இதை பிடிச்சுன்னு வந்த? அந்த அம்மா, நகோமி அம்மா எப்படி அழைக்கிறாங்க பாருங்களேன். என் மக்களே, என் பிள்ளைகளே. அப்படி வாசிங்க பாஸ்டம்மா, அப்படி வாசிங்க பார்ப்போம். என் பிள்ளைகளே. அந்த அம்மா சொல்றத பாருங்க. நான் மோவாபுக்கு பெத்லகேமை விட்டுட்டு கர்த்தருடைய அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த இடம், சத்தியம் நிறைந்த இடத்தை விட்டுட்டு நான் வந்ததுனால கர்த்தருடைய கை, எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். எல்லாம் பைபிளை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால். கர்த்தருடைய கை எனக்கு. தம்பி, என் தங்கச்சி, சகோதரனே, என் அன்பு சகோதரியே, மோவாபாகிய சாராயம், மோவாபாகிய சிகரெட்டு, மோவாபாகிய சினிமா, மோவாபாகிய பாக்கு, மூக்கு பொடி, சீரியலு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஊர்க்கதை பேசுறது, டிவி, சினிமா, மற்ற எல்லா விதமான அருவருப்பான உலக காரியங்கள் நிமித்தமாக, லிசன், முதலாவது அழிவு வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மார்ச் மாசம் 1 தேதியில அப்பாவுடைய வார்த்தை திட்டமாக வருகிறதை காது கொடுத்து கேளுங்கள். வார்த்தையை காது கொடுத்து கேளுங்க. அழிவு வரையா, அழிவு வரும். இரண்டாவதா, கர்த்தருடைய கை நமக்கு மாறிடும். கர்த்தருடைய கை விரோதமா மாறிடும். எத்தனை பாஸ்டர் வந்து, எத்தனை பெரிய தீர்க்கதரிசி வந்து, எத்தனை பரிசுத்தவான்கள் வந்து ஜெபித்தாலும் ஒன்னும் ஆகாது, ஒன்னும் நடக்காது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு விரோதமா யார் கை நீட்டப்பட்டிருக்கிறதுங்க? அம்மா புரியுதா? நான் பேசுறது விளங்குதா? விளங்குதா அம்மா? பிரதர் விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? பின்னாடி விளங்குதா? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கை நல்லா உயர்த்துங்கய்யா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கையை உயர்த்தலைன்னா நீங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். லிசன், கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாய் நீட்டப்படுமானால், கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்குமானால் தப்பிச்சுக்க வழியே இல்லப்பா, காப்பாத்த வழியே இல்லம்மா. எக்ஸாமுக்கு நீ படிச்சுட்டு போவ, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போவ. வாழை மரத்தின் நன்மைகள் என்ன, வாழை மரத்தின் நன்மைகள் என்ன அப்படி சொல்லி கேள்வி. நாளைக்கு தான் +2 எக்ஸாம்லப்பா. யாரும் இருக்கீங்களா? இம்மன் +1 +2வா? வர நாட்கள் மார்ச் மாதம் எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லப்பா. சைமன் +2 இல்லப்பா. இது போல கேள்வி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பிள்ளைங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க. அதுங்க முகத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியும். சைமனையும் இம்மானையும் முடிஞ்ச பிறகு பாருங்க, உத்து பாருங்க. அதுக்கு தேவ பிள்ளைங்க. பிரியமானவர்களே, இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? வாழை மரத்தின் நன்மைகளை குறித்து 10 வரிகளுக்கு மிகாமல் எழுது.
ஜாய்ஸ் பார்க்குறா, நான் எனக்கு இது போல கேள்வி கிடைச்சா பாஸ்டர் 10னா பாஸ்டர் 20 கூட எழுதுவேனே, 20 கூட எழுதலாமே. ஆமா, நல்லா தெரியும், நல்லா தெரியும். இதுதான் படிக்கணும்னு அவசியமே இல்லை பாஸ்டர், நான் எழுதிடுவேன் பாஸ்டர். புக்கு மேல நோட்டு மேல கையை வச்சா, பேனா வச்சா, வாழை மரத்தின் நன்மைகள் ஆவன, வாழை மரத்தின் நன்மைகள் ஆவன. அதுக்கு மார்க்கே வராது. ஆனால் நம்ம பிள்ளைங்க அதுதான் எழுதும். ஃபர்ஸ்ட் வாழை மரத்தின் நன்மைகள் ஆவன போட்டு அதுக்கு 2 கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் 1 2 ஸ்டார்ட் பண்ணும். எப்படி வருது? வாழை மரத்தின் நன்மைகள் குறித்து எத்தனை வரி எழுதணுமா? 10 வரி. நான் இப்போ மோவாப்பில் தான் இருக்கிறேன். கேள்வி எப்படி வந்துக்குது? ஈஸியாக தான் வந்துக்குது. எங்க பாஸ்டர் சொன்னாரு கர்த்தர் கை விரோதமா இருக்குமா அம்மே, நான் எழுதுறேன் பாரு, வாழை மரத்தின் எழுதுறாங்க. அவன் அறிய பார்க்கும் பொழுதே புளிய மரத்தின் நன்மைகள் ஆவன. புளியங்காய்கள் நிறைய வரும். 2வது பச்சை பசேல் என்று இருக்கும். மரத்தின் அடியில் அநேகர் வந்து அமர நிழல் தரும். இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். மீன் குழம்பு மிக சுவையாக இருக்கும். இந்த புளியில் படிச்சது ஃபுல்லா வாழை மரத்தை பத்தி, மைண்ட்ல நல்லா இருக்குது. ஆனா எழுதணும்னா எழுதலாம். ஆனா எதை பத்தி எழுத வருதுங்க? ஏன்னா கர்த்தருடைய கரம் விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் விரோதமா இருக்குது. தெரியும். வாழை மரத்தில் வரும் பழம், வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், 3னில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். அவனை பார்த்துட்டு மாம்பழம் ரவுண்ட் போப்பான். ஏன்னா கர்த்தருடைய கரம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், எடுத்துக்காட்டுக்காக மட்டும் சொல்றேன். இதே விஷயம் தான் எல்லா விஷயத்திலையும், எல்லா காரியத்திலையும். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு இல்லாத படிப்பா, எனக்கு இல்லாத அனுபவமா, நான் படிக்காத காரியங்களா, எனக்கு இருக்காத மக்கள் உறவுகளா, எனக்கு எல்லா உறவுகளும் இருக்கிறாங்க, எனக்கு செல்வ செழிப்பு இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, நான் மேலே ஏறி வந்துடுவேன். லீசன், அப்பத்தின் வீடாகிய வசனத்தை விட்டுட்டு நீ தூர மோவாபுக்கு நேராக அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நேரம் நீ ஓடினா, நல்ல கவனிங்க, அழிவு வரும். 2வதாக கர்த்தருடைய கரம். சும்மா கர்த்தருடைய கரம் இல்லம்மா, அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குது நீங்க பாருங்களேன். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது. இந்த வார்த்தையை படித்து நான் அதிர்ந்து போனேன். இந்த வார்த்தையை வாசித்து மிகவும் பயங்கரமாக பதறி போனேன். ஐயா, ஒரு காலம் எனக்கு விரோதமாகவோ, என் குடும்பத்துக்கு விரோதமாகவோ, என் மனைவிக்கு விரோதமாகவோ, என் ஊழியத்துக்கு விரோதமாகவோ உங்க கை விரோதமாக மாற வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் கர்த்தர் கை விரோதமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ கையை உயர்த்தி அப்பாவை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிப்பதாக. சொல்லுங்க பார்ப்போம். உம்முடைய கரம் எனக்கு துணை இருப்பதாக. உம்முடைய கரம் என்னை பலப்படுத்தட்டும். உம்முடைய கரம் எனக்கு துணையா இருக்கட்டும். உம்முடைய கரம் என்னை பெருக செய்யட்டும். ஆமென். அப்பா, தயவு செய்து உங்க கை எனக்கு விரோதமா மாற வேண்டாம்ப்பா. உங்க கை எனக்கு விரோதமா மாற வேண்டாம்ப்பா. ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். மகனே, நீ சத்தியத்தை எடுத்து பேசுற, ஆராதனைக்குள்ள நடத்துற, ஆனா ஒரு சில குடும்பத்துக்கு விரோதமாய் நான் கையை நீட்டி இருக்கிறேன். ஒரு சில குடும்பத்துக்கு விரோதமா என் கை விரோதமாக இருக்கிறது. நீ தயவுசெய்து பிரேயர் பண்ணாதன்ட்டார் ஆண்டவர். ஜெபம் பண்ணாத, ஏன்னா கை விரோதமா நான் வச்சிருக்கிறேன். நீ பிரேயர் பண்ணாதப்பா, அங்கே என் கை விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என் அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு இந்த சூழ்நிலை, இந்த மோவாபின் காரியங்கள் நம்ம விட்டு விலகும்படியாக நம்ம இந்த வார்த்தை கேட்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரக பாராட்டி இருக்கிறார். அநேகர் மோவாபில் இருந்து கொண்டிருக்கிறோம். மோவாபினுடைய சிற்றின்பங்கள், மோவாபினுடைய மயக்கத்தில், மோவாபின் போதை பழக்கங்களில், மோவாபினுடைய சிற்றின்ப வலைகளில், சமூக வலைத்தளங்களில் திளைத்து நின்று கொண்டிருக்கிறோம். லிசன் தங்கச்சி, தம்பி, கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமா இருக்கிறத நீ அறியாம இருக்கிறப்பா. கர்த்தருடைய கரம் உன் வீட்டுக்கு விரோதமா வந்திருக்கிறத நீ புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற. அப்பாவின் கரம் உன் மேல ஆசீர்வாதமா இல்ல, புரிஞ்சுக்கோ.
அப்பாவின் கரம் உன் மேல ஆசீர்வாதமா, எலியாவின் மேல அப்பாவின் கரம் ஆசீர்வாதமாக இருந்தது. எஸ்ரா மேல ஆண்டவருடைய கரம் ஆசீர்வாதமாக இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல ஆண்டவருடைய கரம் ஆசீர்வாதமாக இருந்தது. நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனா நகோமியின் மேல தேவ கரம் விரோதமா இருந்தது. இன்னைக்கு உங்க மேல கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமா இருக்குதா? மேரியம்மா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துடக்கூடாது. யாரும் கவனத்துல வச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய கரம் உன் வீட்டு மேல ஆசீர்வாதமா இருக்குதா? பொன்னேரியில தேவஞ்சேரியில கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமா நிக்குதா? விரோதமா இருக்குதா? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஜெபிக்கிறீங்களே, ஏன் ஆரோக்கியம் இல்ல? ஜெபிக்கிறீங்களே, ஏன் பொருளாதார செழிப்பு இல்ல? ஏன் ஜெபிக்கிறீங்களே, அந்த பாக்கியமே இன்னும் கிடைக்கல? லிசன். தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேளு, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பா, உங்க கரம் விரோதமா என் மேல இருக்க கூடாதுப்பா, மன்றாடுங்கள். நான் முன்னாடி காண்பித்து கொடுத்தேன். மோவாபில வசீகரத்தை பார்த்து, அவருடைய சிற்றின்மைகளை பார்த்து, அப்பத்தின் வீடாகிய சத்தியம் நிறைந்த இடமாகிய வார்த்தை நிறைந்த இடமாகிய பெத்லகேமை விட்டு மோவாபில போன உடனே அழிவு வந்தது. கர்த்தருடைய கரம் விரோதமாக மாறினது. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அதே அதிகாரம், முதல் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. சத்தமா வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இன்னொரு பேர் இருக்குது, சர்வ வல்ல இருக்கு. யாருக்கு தெரியும்? பாட்டெல்லாம் பாடுவோமே, எல் ஷடாய். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் எல் ஷடாய், சர்வ வல்லவர். அந்த எல் ஷடாய் நம்ம பாட்டு பாடும்போது என்ன பாடுவோம்? எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லமையான காத்த செய்ய போறார். இந்த அம்மாக்கு என்ன பண்ணாரு பாருங்களேன், சர்வ வல்லவர். வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லவர் எனக்கு எப்படிப்பட்ட கசப்புமா? எப்படிப்பட்ட கசப்பு? வார்த்தை இல்ல சொல்றதுக்கு வார்த்தையே. மிகுந்த கசப்புனா கசப்பு, மிகுந்த கசப்பு. சாதா கசப்பே தாங்க முடியாது. சாதா கசப்பு இது என்ன கசப்புமா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. மோவாபு உலக காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல நான் விரும்பல. டிவி ஆகட்டும், சினிமா ஆகட்டும், அது போதை வஸ்துக்கள் ஆகட்டும், சிகரெட் ஆகட்டும், பாக்காகட்டும். லிசன், நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் சும்மா அஜந்தா பாக்கு கூட பாஸ்டர் போடக்கூடாது. என்ன பாக்கு? ரோஜா பாக்கு பாஸ்டர். ஏன் ரோஜா பாக்கு என்னம்மா சிங்காசனத்திலிருந்து வருதா? சும்மா பாஸ்டர், இந்த கறி சாப்பாடு சாப்பிட்ட கொஞ்சம் போட்டு வெத்தலை போட்டு சவனே அப்படி. மோவாபு அது என்னதுமா? மோவாபு ஒரு வீட்டில் அப்படிதான் விசிட்டிங் போகும்போது போயிட்டாங்க. திடுப்புன்னு போயிட்டேன். போன உடனே அந்த அம்மா ஸ்தோத்திரமே இப்படிதான் சொல்லுது. அம்மா வாயிலிருந்து ஸ்தோத்திரம்மா, நல்லா இருக்கிறீங்களா? வெளியே ஓடிச்சு. வெளியே போயிட்டு எல்லாம் பூன் துப்பிட்டு வாயை நல்லா 4 முறை கொப்புளிச்சுட்டு, பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர்? எனக்கு டவுட்டு, என்ன இந்த அம்மா முன்னாடி பார்க்கும்போது ஏன்னா வாய் ஃபுல்லாக என்ன இருக்குதுங்க, இப்போ வெத்தலை பார்க்க செவன்னு தெரியுது. அதான் பார்த்தா தெரியுது. கொடைக்கானல் பகுதியில் இந்த வேதாகம கல்வி படிக்கும் பொழுது அப்படியே ஈவினிங்கில் அப்படியே வாக்கிங் போகும்பொழுது ஒரு ஐயா அந்த சபைக்கு வருவார். அவர் திடீர்னு எதிர்க்க வந்துட்டாரு. அவர் வந்து மூப்பர்னா வயசு முதிர்ந்தவங்கன்னு அர்த்தம். அவர் வந்துட்டார். நாங்கள் எல்லாரும் ஒரு 4 பேர் ஐயா ஸ்தோத்திரையா அப்படின்னு.
அப்படி பண்ணிட்டு எங்களை பார்த்தவர் இப்படி திரும்பிட்டு பண்றாருங்க. பார்த்தா திரும்பிட்டு பண்றாருங்க, பின்னாடி போக போகுதுங்க. அப்பதான் உள்ள இழுத்துக்கிறாரு. நாங்க வந்துட்டோம், தோத்து சொன்னேன், தோத்து வந்துட்டோம். அது பண்ண பண்ண பாருங்க, பின்னாடி போக போகுது. இதுனா தேவ மகிமை மாதிரி இருக்குது. மோவாபு முதலாவதாக அழிவை கொண்டு வரும், இரண்டாவதாக கர்த்தருடைய கை விரோதமா மாறிடும். தம்பி தங்கச்சி, நாட் ஒன்லி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், பரீட்சை மாணவர்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தருடைய கை விரோதமா மாறும். மூன்றாவதாக சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பான அனுபவத்தை, கசந்த ஒரு நிலையில, கசப்பான ஒரு நிலையில கத்த கொண்டு போய் நிறுத்துவார். தாங்க முடியாதுப்பா, ஐயா சாமி விட்டுருங்கப்பா அப்படி கதற அளவுக்கு நம்ம நிற்போம். மிகுந்த கசப்பு. ஏதோ பைபிளில் டைம் போக்குறதுக்காக, ஏதோ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எழுதி வச்சுன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எச்சரிக்கப்படுவதற்காக, நம்ம எச்சரிப்பதற்காக எழுதப்பட்ட வார்த்தை. ஜஸ்ட் நாட் டைம் பாசிங். இதெல்லாம் ஸ்டோரி புக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டோரி புக்கு இல்லைப்பா, இது ஸ்டோரி புக் இல்லை தம்பி. இதை படித்து உணர்வடைஞ்சுக்கோ, இதை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோ, இது போலலாம் நடக்கும். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நடந்த பாடம் தான் இன்னைக்கு உனக்கு பாடம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நல்ல கவனிங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு அழிவு வந்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் கை நமக்கு விரோதமா இருக்கலாம், ஒருவேளை மிகுந்த கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லட்டுமா? அப்பா நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அப்படி புரட்டி போட, திருப்பி விட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கரம் தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உந்தன் வாழ்க்கை செழிப்பாகிடும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும், கசந்து போன உந்தன் வாழ்க்கை. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு உன்னை அழைக்குது, ஏற்றுக்கொள்ள வாழ்வு அளிக்குது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு உன்னை அழைக்குது, ஏற்றுக்கொண்ட மனிதர்க்கு வாழ்வு கொடுக்குது. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும், உன்னன் வாழ்க்கை. இன்னொரு முறை, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகிடும். உனக்கும் டேர்னிங் பாயிண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்க குடும்பத்துக்கும் திருப்புமுனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது ஊழியக்காரர் மூலமா வர ஒரு தீர்க்க தரிசனம். அப்பா என் கூட பேசுறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா உனக்கு இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தையை கர்த்தர் பலிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு தோத்திரம் சொல்லி ஒரு ஆமேன் சொல்லி அப்பாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எப்போ தெரியுமாமா இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்? எப்போ தெரியுமா இந்த திருப்புமுனை வரும்? இந்த சகோதரிமார்கள் செய்ததை உங்களுக்கு நான் காண்பித்து ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்து விட விரும்புகிறேன். வாசிங்க இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 22 22ஆம் வசனம். தன் மருமக்கள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். எப்போ நம்ம மோவாபை விட்டு திரும்பி பெத்லகேமுக்கு வருகிறோமோ, ஐயா போதையா இந்த பன்றி கூட்டம், போதையா இந்த நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை, ஐயா போதையான அழிஞ்சதெல்லாம் போதையா, கசந்ததெல்லாம் போதையா, அப்பாவோட கை விரோதமா இருந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. எனக்கு அப்பா வீட்டுல திருப்தியான ஆகாரம் உண்டு, அந்த பெத்லகேமில எனக்கான வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்லி எப்ப இந்த மோவாபுக்கு ஒரு பாய் பாய் சொல்றோமோ, நான் சொல்வேன் அந்த நாள் அந்த நேரம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனை ஏற்படுகிற ஒரு நேரம். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுத்து, அப்பாவை நல்லா கை தட்ட மாட்டேங்கிறீங்களப்பா. கை தட்டினா ஹார்ட் அட்டாக்காவே இல்லப்பா, கை தட்டினா பிரஷர் கிடையாது, கை தட்டினா கேன்சர் கிடையாது, கை தட்டினா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். அல்ல ஆமென்.
சயின்டிபிக்கா இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, சில பார்க்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் பார்க்குக்கு நான் போன வாரத்தில் போயிருந்தேன். வாக் பண்ண சில நேரத்தில் பார்க்கு போகிற வழக்கம். அப்படி காலையில் எழுந்து போயிருக்கும் பொழுது ஒரு வயசான தாத்தாங்க, கிட்டத்தட்ட அவருக்கு 80க்கு மேலே இருக்கும், 80 to 85 இருக்கும். திடீர்னு கை தட்ட சத்தம் கேட்குதுங்க. கை 2 தட்டு இப்படி தட்டுறாருங்க. இப்படி மாறி 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 ரிதம் மாறி 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 தட்டுறாரு. என்னவா, இந்த கை தட்டும் போது 2 கரமும் தட்டும் பொழுது நம்முடைய சரீர நரம்புகள் எல்லாம் இணைந்திருக்கிற, எல்லா நரம்பும் இணைகிற இடம் இந்த கை. அது தட்டப்படும் பொழுது, இப்படி தட்டுறோம்ல, தட்டும் பொழுது அந்த அதிர்வலை நரம்புகளுக்குள்ளாக பாய்ந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டு விடுகிறான். அந்த ரத்த குழாய் இருக்கிற கட்டிகள் மறைந்து விடுகிறதா, கொழுப்பு கரைய ஆரம்பிக்கிறதா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பத்தியா, இப்படி சொன்னாதான் கை தட்டுவீங்க. நீங்க நல்ல கை தட்டிடுங்க பார்ப்போம். எல்லா வியாதி சரியாகட்டும், எல்லா நோய் கிருமிகள் சரியாவதாக, நுரையீரல் நன்றாக இயங்குவதாக, ஹார்ட் நன்றாக துடிப்பதாக. ஆமென். இவன் நான் சொல்றதுக்காக தட்டுற இவன் இந்த நான்சி. நல்லா கவனிக்கணும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ மக்களே, எப்போ என் வாழ்க்கையில் இந்த திருப்பு முனை வரும் தெரியுமாப்பா? கர்த்தரை கை விரோதமா இருக்குதே, கசப்பு என் வாழ்க்கையில் இருக்குதே, இந்த அழிவு என் வாழ்க்கையில் இருக்குதே, இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணையா அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குறீங்களே, இந்த நாளிலிருந்து அப்பா மோவாவை போன்ற சிற்றின்பங்களை, மோவாவை போன்ற அருவருப்புகளை விட்டுட்டு இன்னைக்கு பெத்லேகம் ஆகிய உங்க சமூகத்துக்கு நேரம் நான் வந்துடுறேன்ப்பா. இனிமேல் இந்த மோவாவை பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்ப்பா, இந்த சிகரெட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்ப்பா, இந்த பாக்கு பக்கம், மூக்குப்பொடி பக்கம், சீரியல் பக்கம், சினிமா பக்கம், ரீல்ஸ் பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. இதுக்கெல்லாம் பாய் பாய், இதுக்கெல்லாம் டாட்டா, இது நோ நோ அப்படி விட்டுட்டீங்கன்னா நான் சொல்வேன், இந்த நாள் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கர்த்தர் ஏற்படுத்தி உன்னை பிளஸ் பண்ற நாளா மாறிடும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் உனக்கு ஆதரவா மாறிடும். அந்த ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிட்டுமா, இப்படி டர்னிங் பாயிண்ட் உருவாயிருச்சுன்னா, ஐசாயா சாப்டர் 41 verse 13, 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அந்த கை என்ன பண்ணும்? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு, ஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தையை. கல்லூரியா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், அல்லது கிண்டர் கார்டனா இருக்கலாம், எந்த கிளாஸ் ஆகணும் நீ இருந்துக்கோ. அப்பாவுடைய வார்த்தை என்ன? மெர்லின் தானே, ஷெர்லின் தானே, மது தானே, நல்லா கவனிக்கணும். அப்பாவுடைய வார்த்தை வருது, என்ன பிளஸி, என் பேர் சொல்லி பாஸ் விட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா கவனிக்கணும். வார்த்தை சொல்றது, உன் தேவனாய் இருக்கிற. எல்லாம் சேர்ந்து வாசிக்க வேண்டாமா? எந்த கை பிடிக்க போறாருப்பா? ஜெரோம் எந்த கை பிடிக்க போறாரு? எந்த கையில சைமன் எக்ஸாம் எழுத போற? சந்தோஷ் எந்த கையில எக்ஸாம்? வலது கை தானா? ஷோரா? ஆர் யூ ஷோர்? வலது கை தானா? அப்பா சொல்ற பாருங்க, உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரே சொல்றாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லிடுங்க. ஆண்டு சொல்ற, உன் ரைட் ஹேண்ட நான் பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அப்பா சொல்றாராம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜேஷ் பார்க்குறாப்புல, நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன்? எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ராஜா, உன் வலது கை கர்த்தர் பிடிச்சாருன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்பா. இல்லை, பொதுவாக நம்ம எல்லாமே எந்த கையை தான் யூஸ் பண்ணுறேங்க? குழம்பு செய்யறதுக்கு எந்த கரண்டி தான் பிடிக்கும்? எந்த கை தான் யூஸ் பண்ணுறீங்க? லெஃப்ட் ஹேண்டில் எல்லாம் இப்படி வேற மாதிரி ஆகிடும், கீழே சேர்ந்துடும். எல்லாமே கறி நல்லா பரட்டுறீங்க, லெஃப்டில் பரட்டி பாருங்க, இன்னைக்கு போயிட்டு எல்லாம் கீழே சிந்தி அப்படியே எடுத்து போடணும். வலது கையை பிடித்து கர்த்தர் துணை நிற்க போகிறார். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இப்போ டர்னிங் பாயிண்ட்டுக்கு மோவாபுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். மோவாபுக்கு ஃபுல் ஸ்டாப் வேண்டாம். ஐயோ, உம்மை மறவேனா, ஃபேஸ்புக்கு
உன்னை மறவேனா. டிவி, உன்னை மறவேனா. என் இன்ஸ்டாகிராம், உன்னை மறவேனா. அப்புறம் அப்புறம் இல்ல இல்ல பாட்டு பாட்டு. என் வருத்தத்தில் என்னை நினைத்தீரே பேஸ்புக்கு. அப்படி பாட்டு வந்துருதா? இயேசுவின் நாமத்துல மறக்கிறேன். என் சிந்தை விட்டு மறந்து போ, எடுபட்டு போ. மோவாபே, என் வாழ்க்கைக்கு சாபமே நீதான். நான் இருக்க வேண்டிய இடம் மோவாப் இல்லை, நான் இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம். கர்த்தர் வார்த்தை இருக்கிற இடம்பா. உச்சிதமான கோதுமை நாள் உன்னை போஷிப்பேன். கண்மலையின் தேனினால். இந்த உச்சிதமான கோதுமை சொன்னாலும் கண்மலையின் தேன் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கரங்களை மேல உயர்த்தி அப்பாவை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல தோத்திரம் சொல்லுங்க. நல்ல தோத்திரம் சொல்லுப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கைத்தட்டி பாடிடலாமா? அப்பா உமக்கு நன்றி. ஆமென். ராஜா உமக்கு. வாய் திறந்து அப்பா இயேசுவே, ஓஹோ அப்பா. ஆரிட்டா ராஜா அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி என்ன அழாதே அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஓ அப்பா உமக்கு நன்றி. ராஜா. ஆக இந்த மோவாபுக்கு ஒரு முடிவை நம்ம வைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்பது சாத்தியமே இல்லாம போயிடும்மா. சாத்தியமே இல்லாம போயிடும் தங்கச்சி. என் அன்பான மகளே, என் மகனே, மோவாபுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அது உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும்பா. சொல்லுங்க பார்க்கலாம். மோவாபுக்கு சரியான நேரத்தில் நான் புள்ளி வைக்கலன்னா, சத்தமா சொல்லுங்க, நான் புள்ளி வைக்கலன்னா மோவாபு எனக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டுடும். எப்படி? நான் புள்ளி வைக்க மறந்துட்டேன்னா அது எனக்கு புள்ளி வச்சு என்ன போட்டுருமா? எலிமேலுக்கு வாழ்க்கையில, நகோமி வாழ்க்கையில கோலம் போட்டுச்சு பாருங்க. நான் கோலமா பாப்பா பாப்பா, வாழ்க்கை அலங்கோலமாயிருச்சுப்பா. வாழ்க்கை அலங்கோலம். சாதா கோலம் இல்லை. என்ன கோலம்? ஆனா உன்னை அலங்காரமா மாற்றுவதற்கு பெத்லகேம் காத்து கொண்டிருக்கிறது. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்களாமா? உன் வாழ்க்கை அலங்காரமா மாறுவதும் உன் வாழ்க்கை அலங்கோலமா மாறுறதும் நீ செலக்ட் பண்ற இடத்த வச்சுதான் தம்பி. உன் வாழ்க்கை அலங்காரமா மாறணும்னா பெத்லகேமுக்கு தான் இருக்கணும், வார்த்தை கிட்ட தான் இருக்கணும். அலங்கோலமா மாறணும்னா எங்கேயோ உட்காந்துக்கலாம்? மோவாப் என்கிறதான ரீல்ஸில், மோவாப் என்கிறதான ஃபேஸ்புக்கில், மோவாப் என்கிறதான கூகுளில், யூடியூப்பில், பாக்கில், சாராயத்தில், சிகரெட்டில் அப்படியே உட்காந்தா அலங்கோலமாக புள்ளி வச்சு 18 கோலம், 18 புள்ளி இல்லைம்மா 32 புள்ளி, 108 புள்ளி வைக்கும். கடைசியா எத்தனை புள்ளிப்பா? ஏஞ்சலு அப்பா நம்ம வாழ்க்கையில் புள்ளி வச்சாருன்னா அலங்காரம். மோவாபு புள்ளி வச்சதுன்னா என்ன ஜெசிகா? அது
அலங்கோலம். கர்த்தர் புள்ளி வச்சா அலங்காரம். மோவாப் புள்ளி வச்சா யார் தம்பி புள்ளி வைக்கிறா உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில யாருமா புள்ளி வைக்கிறா? டெய்லி காலையில தேவ சமூகத்துல போயிட்டு அதிகாலை நேரம், அப்பதான் தண்ணி தெளிக்கிற மாதிரி வாசல்ல அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கு. அப்பா புள்ளி வைக்க ஆரம்பிப்பார். ஆதியாகமத்துல ஒரு புள்ளி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உம் நாமம் சொல்லி யெகோவா ஓய்வின்றி. யாத்திராகமத்தில் ஒரு புள்ளி வைப்பார் அப்பா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு புள்ளி. ரெண்டாவது புள்ளி டாட்டை வைப்பார். அதுக்கு என்ன பண்ண, காலையில் அப்பா சமூகத்தில் போயிட்டு அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் அல்லேலூயா உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஆதியாகமத்துல ஒரு புள்ளி, யாத்திராகமத்துல ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் லேவியராகமத்துல ஒரு புள்ளி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய். ஆஹா அல்லேலூயா. அதிகால நேரத்துல ஆஹா அல்லேலூயா ஆஹா. அல்லேலூயா. அடே என்னாகமத்துல ஒரு புள்ளி, என்னாகமத்துல ஒரு புள்ளி. என்ன புள்ளி வைக்கிறாரு? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்னாகமத்துல ஒரு புள்ளி, உபாகமத்துல ஒரு புள்ளி. அதுக்கப்புறம் அப்படியே நியாயாதிபதிகள், ரூத், யோசுவா, 1 சாமுவேல் 2 சாமுவேல், அதே போல வெளிப்படுத்த வரைக்கும் அப்பா ஒரு 66 புள்ளி வைப்பார் பாருங்க. வாழ்க்கை அமோகமா மாறிடும். கையை தட்டி ஆமே. அலங்காரம், ஆண்டவர் வைக்கிற புள்ளி அலங்காரம். அல்லேலூயா. மோவாப்ல ஒரு சிற்றின்பம் இருக்கிறது, மோவாபில ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. வாலிப புள்ள, சகோதரா சகோதரி, மோவாபே சொர்க்கம்னு இருந்தேன்னா உன் வாழ்க்கையில அலங்கோலத்திற்கென்று அது புள்ளி வைக்க ஆரம்பிக்கும். அந்த கோலம் அலங்கோலமா தான் இருக்கும்மா, அலங்கோலமா இருக்கும்மா. கவனிங்க. அந்த அம்மா இப்போ தீர்மானம் எடுக்குது, இந்த மோவாப் வேண்டாம், நான் பெத்லகேமுக்கு போறேன்னு சொல்லி அந்த வசனம் இருக்கிற இடத்துக்கு போகுது. நான் தான் காண்பிச்சு கொடுத்தேன், அதிகாலை தேவ சபையில் போய் உட்கார்ந்துருங்க, வார்த்தையோடு கூட உட்காருங்கம்மா. ரெண்டாவதா அந்த அம்மா என்ன பண்ணுது? ரூத்து வசந்த வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள். மோவாபிய ஸ்திரீயான ரூத்து நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் கிடைக்குமோ, நல்லா கவனிக்கணும், அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்றாள். அடுத்த வசனம் 3ஆம் வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணி எடுக்கிறா. கதிர்கள், நெற்கதிர்கள், அந்த கோதுமை கதிர்கள் அப்படியே சிந்தி கிடக்குது, சிந்தி கிடக்கிறதான அந்த கதிர்களை எல்லாம், அந்த கோதுமை மணியெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கிறா, ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுக்கிறா. லிசன், அப்பாவின் சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? அவர் பிரசனத்தை வந்துட்டீங்களா? பெத்லகேம் ஆகிய அப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான அந்த நெற்கதிர், உங்களுக்கான அந்த கோதுமை மணியாகிய கர்த்தருடைய வார்த்தை. பைபிள் இருக்கிறது எல்லாமே கோதுமை விதைகள், கோதுமையுடைய கதிர்கள் தான். ஆனால் எல்லாமே இல்லைம்மா, வேதத்தை திறந்து நீ வாசிக்கும் பொழுது உனக்காக பிரத்யேகமாக ஒரு ரேமா வெளிப்படும், ஒரு வார்த்தை வெளிப்படும். அதை நீங்க பொறுக்கி எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தை, அந்த நாள், அதுக்கு மறுநாள், அதுக்கு பிறகுள்ள நாள், எல்லா நாளுக்கும் அந்த கதிர் பெரிய ஆசீர்வாதமா மாறிடும். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். 14th verse, அதே அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துக்கு வாங்கல. பார்த்து, நீ இங்க வந்து இந்த அப்பத்துல புசித்து காடில உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு என்ன கோதுமை கிடைக்குது?
நீங்க எப்போ கொஞ்சமா அந்த நெற்கதிர் எடுக்கிறீங்களோ உனக்கான கோதுமைய, வறுத்த கோதுமைய அப்பா நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஹalleluya. மீதமாகிற அளவிற்கு கர்த்தனை ஆசீர்வதிப்பாருமா. ஆனா பொறுக்க வேண்டிய இடத்துல சரியான வேத வசனத்தை நீங்க உட்கார்ந்து ஆண்டவர் சமல காத்திருந்து, அப்பா எனக்கான வார்த்தை, எனக்கான ஒரு ரேமா சொல்லுங்க, எனக்கான ரேமா. ரேமானா வெளிப்படுகிற வார்த்தை. வாசிக்கிற வார்த்தை வேற, வெளிப்படுகிற வார்த்தை வேற. நீங்க வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்கான ஒரு ரேமா வெளிப்படும். ஒரு விதை, ஒரு கரு, அல்லது என்ன சொல்றது, ஒரு கதிர் வெளிப்படும். அந்த கதிர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்வேன், அன்னைக்கு உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுப்பா. நீதான் ராஜா, நீதான் ராஜா. அன்னைக்கு நீங்க தான் கிங்கு, அன்னைக்கு நீ தான் குயின். ஆமா, ஏன்னா காலையில தேவ சமூகத்துல நீ எடுத்துட்டம்மா வார்த்தைய, பொறுக்கி எடுத்துட்டம்மா. அந்த வார்த்தை உனக்கு முன்பதாக போய் எல்லா கோணலையும் செவையாக்கிடும். உனக்கு முன்னாடி போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். அந்த வார்த்தை வாய்க்க பண்ணிடும். கையை தட்டி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அந்த கதிர் நீங்க பொறுக்கிறதுலாம் இருக்குது. காலையில உட்கார்ந்து அப்பா வார்த்தை வேணும், வார்த்தை வேணும், ரேமா வார்த்தை, எனக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. வேதத்தில் இவ்வளோ வார்த்தை இருக்குது, ஆனால் டுடே இன்றைக்கு உங்க வார்த்தை எனக்கு வேணும்ப்பா சொன்னா அப்பா சொல்லுவாரு, உச்சிதமான கோதுமையினால உன்னை போஷித்து கண்மலையின் தேனினால உன்னை திருப்தியாக்குவேன். அப்படி ஒரு வார்த்தை, திருப்தியாக்குவேன் அப்படி வார்த்தை வந்துச்சுன்னா உன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா திருப்திகரமா கத்த மாத்திருவாருப்பா. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கையில எதை வச்சுட்டு எதை தேடுற மாதிரி. கையில சத்தமா சொல்லுங்க பாப்போம். தெரியுமா தெரியுமா பழமொழி தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யை தேடுறாங்களாம். வெண்ணெயை நல்லா கடைஞ்சா வெண்ணெய் என்னவா மாறிடும், நெய்யா மாறிடும். இன்னைக்கு வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டு, அன்னைக்கு ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு என்னை கூப்பிடுறாங்க, பாப்பா 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 சீக்கிரம் பாப்பா. என்னன்னு கேட்குறேன். ஹெல்மெட் உள்ள விட்டுக்கிறேன் பாப்பா, உங்கள் வீட்டில் தான் வந்தேன். அதான் பாரு, அவருக்கு ஒரு கையில் அந்த ஹெல்மெட்டை மாட்டுங்கிறாருங்க. கையில் தான் மாட்டுங்கிறாரு. கையில் எது தோங்கிருக்குது, ஹெல்மெட்டை. அந்த ஹெல்மெட் தெரியுதுன்னு உங்களுக்கு, முகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும், அதை கையில் மாட்டினார். நிறைய பேர் பைக்கில் கையில் மாட்டி தான் ஓட்டுறாங்க ஹெல்மெட். ஆக்சுவலாக தலையில் தான் அதை மாட்டணும். இன்னும் ஒரு சில பேர் வந்து தலையில் மாட்டினே தேடுவாங்க ஹெல்மெட்டை. தலையில மாட்டி ஹெல்மெட் எங்க. அது போல கையில வேத வசந்த கர்த்தர் மூட்டை மூட்டையா கொடுத்து 66 மூட்டை இருக்குதுமா கையில. அன்னைக்கு ஒரு நெல்லை, ஒரு கதிரை, ஒரு ரேமாவை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்வேன், அது உங்க வாழ்க்கை பிரகாசமா மாத்திட்டோம். வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு அந்த ஒரு கதிர் தான். அந்த ஒரு கதிர் நான் மிஸ் பண்ணிடுறோம். கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, அந்த கோபுரத்துக்கு போகலாமா, இந்த டவருக்கு போகலாமா, எந்த டவரும் வேணாம், எந்த கவரும் வேணாம். தேவ சமையலுக்கு அந்த அப்பா விதையை காட்டுங்கப்பான்னா விதையை தர வல்லவராக கர்த்தர் இருக்கிறார். ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா. அல்லேலூயா. அப்போ முதலாவது மோவாவை விட்டு பெத்லகேமாகிய தேவ பிரசன்னத்துக்கு வராங்க. அப்பா புள்ளி வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டாவதா ஒரு கதிர், ஒரே ஒரு நெற்கதிர் பொறுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பொறுக்க முடியுமோ நம்ம என்ன பண்ணிடலாம். ஆண்டவர் வந்து பாரபட்சமே கிடையாது, கஞ்ச பிஸ்னாரியும் கிடையாது. நீ பொறுக்க ரெடியா இருந்தீங்கன்னா உனக்கு அவர் சிதற ரெடியா இருக்கிறாரு. அந்த அந்த பழைய பாட்டு எப்படி தெரியுமாம்மா, ஏழை மக்கள் பொறுக்கிக் கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணணுமா, அறுப்பு அறுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம பொறுப்பதற்கு, பொறுக்கி எடுத்துக்கொள்வதற்கு, தேர்ந்து எடுத்துக்கொள்வதற்கு வாஞ்சியா இருப்போமானா நான் சொல்வேன், இரவு பகல் பார்க்காம சிதற விடுவதற்கு நம் தேவன் ஓ ரபமா ஷபா ரக தரபா லிக்க தியந்தோ ரபா ஓ சர்க்குணராக இருக்கிறாருமா. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. பொறுக்கிக்கோ, எவ்வளவு பொறுக்குமோ பொறுக்கி நல்ல நல்ல மூட்டை சேர்த்துக்கோ. அது உன் திறமை. பொறுக்கிக் கொள்வது உன் திறமை. போதும்பா, இந்த ஒரு வார்த்தை கிடைச்சாப்பா இயேசு நாமத்தில் பிதாவே. அப்போ ஒரு நெல்லை வச்சு என்ன பண்ண முடியும். ஒரு சில பேர் ஒரே ஒரு நெல் கிடைக்குமா, அந்த நெல் பெரிய ஆசீர்வாதமா மாறும். ஆனால் நான் சொல்வேன், அப்பா சொல்வார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருந்து, கர்த்தர் வேதத்தை பிரியமாயிருந்து தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு
இலையுதிராதிருக்கிற அவன் செய்வதெல்லாம் நம்ம சரியா சேகரிக்க மாட்டேங்கிறோம். சிதற விட அவர் ரெடி, சேகரிக்க we are not ready. ஒரு விஷயம் தெரியுமா, நீ சேகரிக்க ரெடியோ இல்லையோ, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தை சிதறிக்கொண்டே இருக்கிறார். இறைத்து கொண்டு சிதறல இறைக்கிறாருமா அவர் என்ன பண்றாருமா, இறைக்கிறார். வார்த்தை இறைத்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் சேகரித்து கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாமல் மிஸ் பண்ணிடுறோம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு தேவ சம்பந்த வார்த்தை கேட்குற நீங்க வார்த்தையை சேகரித்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். ஃபைனல் ஒன் திங், கடைசி ஒரு காரியம் நம்ம வாட்சி முடிச்சிருவோம். 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், 3:9. அந்த அம்மா நைட்டு போகுது, அந்த ஐயா கிட்ட போகுது. போயிட்டு அந்த அவருடைய பாதத்தின் அருகே போய் படுத்து கொள்ளுது. படுத்து கொண்டு அந்த அந்த அம்மா, நீங்க வசனம் வாட்ச புரியும் பாருங்க. அவன் கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கிறான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நான் உமது அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும். உம்முடைய போர்வை என்ன பண்ணுப்பா, என் மேல போர்த்தி விடு. நீர் எனக்கு சுதந்திரவாய் அப்படின்னா அர்த்தம்னா, நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னு அர்த்தம். நீங்க எனக்கு இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. கைத்தட்டி பாடிடலாமா? இந்த பாதலத்தின் எவ்ரிஒன் எழுமி நில்லுங்க பாப்போம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவா, இந்த பாதலத்தின் முதலாவது பெத்லகேமுக்குள்ள வர்றாங்க மோவாபை விட்டு. ரெண்டாவதா கதிரெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மூணாவதா அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீர் என் சுதந்திரவாளி. நீங்க என்னை எப்படி செய்றீங்களோ, எப்படி நடத்துறீங்களோ, எப்படி என்ன யூஸ் பண்ண விரும்புறீங்களோ, ஐ சரண்டர் அப்படி சொல்லி முழுசா ஒப்பு கொடுத்தா பாருங்க ரூத். அங்கதான் அவன் நிக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறுக்க வந்தவ எஜமாட்டியா மாறிட்டான். நான் சொல்வேன், இந்த கடைசி நாள், இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு 28ஆம் தேதி, இந்த மன்னிக்கணும், இந்த மார்ச் மாதத்தின் 1 தேதி உன் வாழ்க்கையின் தலையெழுத்தையே கர்த்தர் புரட்டி போடுகிற ஒரு நாளாக. மார்ச் மாதம் 1 தேதி மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையின் தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற போகிறார். கையை தட்டி ஆமென். ஆனா ஒரு விஷயம், ஐ சரண்டர் லார்ட். நம்ம எல்லாம் கரத்தை மேல ஊத்தி சொல்லணும், நீர் என் சுதந்திரவாளி, நீர் என் சுதந்திரவாளி. ஆமா அப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு நீங்க தான்ப்பா சொந்தக்காரன்னு அர்த்தம். எனக்கு நீங்க தான்ப்பா எஜமானர்.